வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பேரிடர் மேலாண்மை அப்படிங்கிற ஒரு பாடத்தில் அவசர நிலை மேலாண்மை அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பேரிடர் மேலாண்மை அப்படின்னா என்ன அப்படின்னா இயற்கையால் ஏற்படக்கூடிய பேரழிவுகள் இல்லை அப்படின்னா மனிதன் உருவாக்கிய பேரிடர்கள் இதில் இருக்கக்கூடிய தாக்கத்தெல்லாம் குறைக்கிறதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா திட்டமிடுவாங்க, அப்புறம் முன்னெச்சரிக்கை கொடுக்கணும், அப்புறம் அவங்கள மீட்கணும். இந்த மாதிரி உள்ள நடவடிக்கைகளெல்லாம் மேற்கொள்கிறது தான் பேரிடர் மேலாண்மை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பேரிடர் ஏற்படும் போது மக்கள் அப்புறம் அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய சொத்துக்கள் எல்லாத்தையும் பாதுகாக்கிறதுக்கான ஒரு ஆராய்ச்சி, ஒரு செயல்பாடை தான் பேரிடர் மேலாண்மை அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து அவசர நிலை மேலாண்மை. அவசர நிலை மேலாண்மை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, திடீர்னு ஒரு அவசரமாக இல்லை அப்படின்னா ஒரு நிபந்தனை வந்துருச்சு, பேரழிவுனால் ஒரு இது வந்துருச்சு அப்படின்னா அதை சமாளிக்கிறது, அப்புறம் பாதிப்புகளை குறைக்கிறதுக்கான ஒரு நடவடிக்கை, அதன் மூலிமா எடுக்கக்கூடிய திட்டங்களை தான் அவசர நிலை மேலாண்மை அப்படின்னு சொல்கிறோம். இது எப்படின்னா காலகாலமாக, அதாவது பாரம்பரிய நிலையிலேருந்து இயற்கை பேரழிவுகளாக இருக்கட்டும், இல்லைன்னா மனிதர்கள் இப்போ அவன் நிறைய காட்டு அழிக்கிறான், அப்போது காட்டு மிருகங்கள்லாம் என்ன பண்ணுது, ஊருக்குள்ளே வருது. அப்போ இன்னொன்று என்ன சொல்லலாம் அப்படின்னா, மணலெல்லாம் தோண்டி தோண்டி எடுக்கிறது இந்த மாதிரி உள்ள அவன் பில்டிங் எழுப்புறதுனால இந்த மாதிரி அவன் தப்பெல்லாம் செய்யும்போது எப்படின்னா பேரிடர் ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் இருந்துலாம் அவங்கள மீட்கிறதுக்கான ஒரு சூழ்நிலையை உருவாக்குறது தான் இந்த நடைமுறையில் அவசர நிலை மேலாண்மை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து அவசர நிலை மேலாண்மையோட முக்கிய படிகள் என்னதெல்லாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அவசர நிலை மேலாண்மை படிகள் அப்படின்னு பார்க்கும்போது 4 சொல்லியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா தடுப்பு, அதாவது மிட்டிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு பேரிடர் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதை குறைக்கிறதுக்காக ஒரு முன்னேற்பாடு ஒரு பணிகள் மூலயமா நம்ம மேற்கொள்ளுவாங்க. அதாவது இப்போ ஒரு அழிவு ஏற்பட்டுச்சு அப்படின்னா இப்போ அதை என்னென்னலாம் ரெக்கவர் பண்ணி இது பண்ணுவாங்க, அதை தடுக்கிறதுக்கான என்னென்ன முயற்சிகள்லாம் பண்ணுவாங்க, அதை தான் தடுப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. எடுத்துக்காட்டாக என்னெல்லாம் சொல்லலாம் அப்படின்னா புவிநிலை மாற்றம், அப்புறம் இயற்கை பேரிடருக்கான வாய்ப்பு, நிலமுறிவு, இந்த வெள்ளம்லாம் இப்போ ஃப்ளட்டுலாம் சென்னையில் வந்துச்சு அப்படின்னா இப்போ அவங்கள அதை தடுக்கிறதுக்கான முன்னெச்சரிக்கை என்னெல்லாம் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு இந்த குளத்தை சுற்றி இருக்க வீட்டில் அவங்களெல்லாம் ரெக்கவர் பண்ணி ஒரு ஸ்கூலோ இல்லை கல்யாண மண்டபத்துலையோ அப்படி தூக்கி அப்படி கொண்டு போய் வைக்கிறது, இப்படி நீங்கள் சேஃபாக இருங்க அப்படின்னு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துறது தான் தடுப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து தயார் நிலை அப்படின்னா ப்ரிப்பேர்னஸ், அதாவது பேரிடருக்கு முன்னாடி என்னெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னா சமூகத்தில் இருக்கவங்க, அப்புறம் ஆளுமை அப்படின்னா அதிகாரத்தில் இருக்கவங்க, இவங்களெல்லாம் தயாராக இருக்க சொல்லணும். ஏன் அப்படின்னா எப்போ வேணாலும் பேரழிவு ஏற்படலாம், அதனால் அவங்களுக்கான ஒரு நடவடிக்கையை எடுக்கிறதுக்காக எப்போவுமே தயாராக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எடுத்துக்காட்டாக திறன் கட்டமைப்பு, அப்புறம் குறைந்தபட்ச பாதுகாப்பு மையங்கள் எங்கெங்கே இந்த ஸ்கூல், அப்புறம் மண்டபம் இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறது, இதை தான் தயார் நிலை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பதில் அப்படின்னா ரெஸ்பான்ஸ், அதாவது பேரிடர் இப்போ ஏற்பட்டுச்சு அப்படின்னா அவங்களுக்கு உடனடியாக நம்ம ரெஸ்பான்ஸ் கொடுக்குறது. அதாவது இப்போ நீங்கள் இங்கே இருக்கீங்களா, நாங்கள் வாரோம் அப்படி சொல்லிட்டு அந்த மாதிரி. இப்போ அந்த மாதிரி என்னெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ ஒரு பேரழிவு ஏற்பட்டுச்சு அப்படின்னா அவங்க அவங்களுக்கான உதவி, அப்புறம் அவங்கள மீட்டு கொண்டு வர்றது, அப்புறம் அவங்களுக்கான மருத்துவ உதவியெல்லாம் பண்ணுறது, அப்புறம் அவங்க சாப்பாடு கூட இருக்காது, தண்ணி இருக்காது, எல்லாமே கொடுக்குறது தான் பதில், அதாவது ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் 4வதாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மீட்பு, அதாவது ரெக்கவரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பேரிடர் பாதிப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதுக்கு பின்னாடி அதை மேம்படுத்துறதுக்கான நடவடிக்கைகள், அதாவது இப்போ ஃப்ளட்டுலாம் வந்துருச்சு அப்படின்னா அவங்க வீடெல்லாம் போயிடும், பணம் காசு எல்லாமே போயிடும். அப்போ அவங்களுக்கான ஒரு காப்பீட்டு திட்டம் மூலிமா பாதி என்னெல்லாம் ரெக்கவர் பண்ண முடியுமோ அதெல்லாம் அவங்களுக்கு கொடுக்குறது. எடுத்துக்காட்டு இது என்னெல்லாம் சொல்லலாம் அப்படின்னா, இப்போ வீடு போயிடுச்சுன்னா வீடை புறநமைப்பு திரும்ப ரெக்கவர் பண்ணுறது, அப்புறம் பொருளாதார நிலையிலேருந்து மீட்டு கொண்டு வர்றது. ஏன்னா அவங்க சாப்பாடு கூட வழி இருக்காது, அப்போ அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு, தங்குறதுக்கு, அப்புறம் பொருளாதார மூலிமா ட்ரெஸ்ஸு எல்லாமே என்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணுறது. அப்புறம் சமூக பாதுகாப்பு, அப்புறம் மீள் பாதுகாப்பு, அதாவது அவங்கள மீட்டு கொண்டு வருது. இதை தான் மீட்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இது மூலிமா நம்ம இப்போ என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா பேரிடர் மேலாண்மைனா என்னென்னு பார்த்தோம், அதுக்கப்புறம் அவசர நிலை மேலாண்மைனா என்னென்னு பார்த்தோம், அதோட படிநிலைகள் பார்த்தோம், மொத்தம் 4. இப்போ இது எல்லாமே நம்ம இன்றைக்கி பார்த்துருக்கோம். இந்த செயல் திட்டங்கள் மூலிமா இதெல்லாம் நம்ம செய்கிறது மூலிமா பேரிடர் காலத்தில் நம்ம அவங்கள பாதுகாப்பாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சுற்றுப்புற அமைப்புகளில் பாதுகாப்பு நம்ம எந்தளவுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அவசர கால மேலாண்மை மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். நன்றி.